எகிப்து அதிபர் பிரதமர் மோடி இடையேயான சந்திப்பின் போது இரு தரப்பிற்கும் இடையே இணையதள பாதுகாப்பு, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட 5 துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை பரஸ்பர ஒத்துழைப்பாக மேம்படுத்தியுள்ளதாக நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதற்காக 4 நாள் பயணமாக எகிப்து அதிபர் அப்துல் ஃபட்டா எல் சிசி இந்தியா வந்துள்ளார். அவருக்கு டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி புதன்கிழமை காலை சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் எகிப்து அதிபர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தினார். மேலும் ஹைதராபாத் இல்லத்தில் எகிப்து அதிபரை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். அப்போது இணையதள பாதுகாப்பு, கலாச்சாரம், தகவல் தொழில்நுட்பம், இளைஞர் விவகாரங்களில் ஒத்துழைப்பு, ஒலிபரப்பு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இரு நாடுகளுக்கும் இடையேயான 75 ஆண்டுகால தூதரக உறவை வெளிப்படுத்தும் வகையில் அஞ்சல் தலைகள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. பின்னர் எகிப்து அதிபருடன் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, கடந்த சில ஆண்டுகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார். தீவிரவாதம் குறித்து இரு நாடுகளுமே கவலை கொண்டுள்ளதாகவும், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். पिछले कुछ वर्षों में हमारी सेनाओं के बीच ज्वाइंट एक्सरसाइज ट्रेनिंग एवं कैपेसिटी बिल्डिंग के कार्यों में उल्लेखनीय बढ़ोतरी हुई है. हमने आज की बैठक में अपने रक्षा उद्योगों के बीच सहयोग को और मजबूत करने और काउंटर टेररिज्म संबंधी सूचना एवं इंटेलिजेंस का आदान प्रदान बढ़ाने का भी निर्णय लिया है. एक्सट्रीमिस्ट विचारधाराओं तथा रेडिकलाइजेशन को फैलाने के लिए साइबर स्पेस का दुरुपयोग एक बढ़ता हुआ संकट है. इसके खिलाफ भी हम सहयोग बढ़ाएंगे. இருதரப்பு வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் 98,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக நரேந்திர மோடி தெரிவித்தார். இருதரப்பு நல்லுறவை பரஸ்பர ஒத்துழைப்பாக மேம்படுத்த முடிவு செய்துள்ளதாகவும், இதன் மூலம் அரசியல், பாதுகாப்பு, பொருளாதாரம், அறிவியல் ஆகிய துறைகளில் மிகப்பெரும் ஒத்துழைப்புக்காக நீண்டகால வழிமுறையை உருவாக்க உள்ளதாகவும் பிரதமர் கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய எகிப்து அதிபர் எல் சிசி, தீவிரவாதத்திற்கு எதிராக போரிடுவது, பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கை ஆகியவை குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். மேலும் G20 உச்சி மாநாட்டிற்கு அழைப்பாளராக தங்களை அழைத்ததற்காக பிரதமர் மோடிக்கு எகிப்து அதிபர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். குடியரசு தினத்தன்று ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட திமுக தோழமை கட்சிகள் அறிவித்துள்ளனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு நாளை மாலை ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்தில் பங்கேற்கும்படி ஆளுநர் மாளிகையில் இருந்து அரசியல் கட்சித் தலைவர்களுக்கு அழைப்புதழ் அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் ஆளுநர் RN ரவியின் செயல்பாடுகள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக இருப்பதால் அவரது அழைப்பை புறக்கணிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்நிலையில் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ் கட்சியும் அறிவித்துள்ளது. இதேபோன்று ஆளுநரின் அழைப்பை புறக்கணிக்க மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் முடிவு செய்துள்ளனர். ஆளுநரின் தேநீர் விருந்தை மதிமுகவும் புறக்கணிக்க உள்ளதாக அக்கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று மனிதநேய மக்கள் கட்சியும் அறிவித்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் EVKS இளங்கோவனுக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் ஆதரவு தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமகன் ஈவேராவின் அகால மரணத்தை தொடர்ந்து அந்த தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரும் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில்
திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. அதன் வேட்பாளராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் களம் காண்கிறார். மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசனை நேரில் சந்தித்து தனக்கு ஆதரவளிக்குமாறு EVKS இளங்கோவன் ஏற்கனவே கேட்டிருந்தார். இது தொடர்பாக செயற்குழு நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வந்த கமல்ஹாசன் அவருக்கு ஆதரவளிக்க முன்வந்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் ஸ்நேகன் இதனை அறிவித்தார். இன்றில் இருக்கும் அரசியல் சூழ்நிலையில் மதவாத சக்திகள் முழு பலத்தோடு எதிர்க்கப்பட வேண்டியவர்கள் என்பதில் மக்கள் நீதி மய்யத்திற்கு முனையளவும் கருத்து வேறுபாடு இல்லை. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளருக்கு மக்கள் நீதி மய்யம் நிபந்தனைகளற்ற ஆதரவை அளிப்பது என முடிவு செய்துள்ளோம். இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவனை ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் பிரச்சாரம் மேற்கொள்ளும் என கமல்ஹாசன் தெரிவித்தார். அதாவது கண்டிப்பா ஒத்துழைப்போம், உங்களுக்கு வெற்றி பெற நாங்கள் எல்லா உதவிகளையும் செய்வோம் என்னும்போது அதுவும் முற்பட்டு விடுகிறது. அது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. தனியா நான் போகாம அவுட் சோர்ஸ் பண்ண முடியாது. இது என்னுடைய மனதிலிருந்து வருவதுதான் என்னுடைய அரசியல். இடைத்தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக தேர்தல் பொறுப்பாளராக அருணாச்சலத்தை நியமித்திருப்பதாகவும் அவர் கூறினார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் ஆதரவளிப்பார் என்ற நம்பிக்கை இருந்ததாக EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மத சார்பின்மையில் நம்பிக்கை கொண்ட கமலஹாசன் எழுந்த முடிவு நான் எதிர்பார்த்தது. அவருக்கு நான் கடன்பட்டிருக்கின்றேன். கண்டிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு அவர் ஆதரவு தருவார் என்று எதிர்பார்த்தேன். அதன்போது செய்திருக்கின்றார். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியினர் சார்பில் தேர்தல் பணிமனை திறக்கும் விழா நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் EVKS இளங்கோவன், அமைச்சர்கள் ஏவா வேலு, க முத்துசாமி, செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஆதரவு அளிக்குமாறு OPS, EPS என இரு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் யாருக்கு ஆதரவு என்பதை பாஜக இதுவரை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. இதனால் பாஜக குழப்பத்தில் உள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்பாளரை களமிறக்க அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி, O பன்னீர்செல்வம் என இரு தரப்பினரும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இது தொடர்பாக கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து ஆதரவு கோரி வருகின்றனர். இதன்படி தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையை EPS தரப்பில் முன்னாள் அமைச்சர்கள் சந்தித்து ஆதரவு கோரினர். O பன்னீர்செல்வமும் அண்ணாமலையை சந்தித்து பேசினார். இந்நிலையில் திருச்சியில் செய்தியாளர்களிடம் திங்கட்கிழமை பேசிய அண்ணாமலை பலம் வாய்ந்த அதிமுக சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறினார். பெரிய கட்சி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதற்கு முன்பு அவர்கள் அங்க வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அமைச்சர் பெருமக்கள் வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் அமைச்சர் பெருமக்கள் அந்த கட்சியில அமைச்சர்களா இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது பலம் வாய்ந்த ஒரு கட்சி நிக்கணும், நல்ல வேட்பாளர் நிக்கணும். அந்த வேட்பாளர் ஜெயிப்பதற்கான எல்லா விதமான ரிசோர்சஸும் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. நெல்லையில் செய்தியாளர்களிடம் செவ்வாய்க்கிழமை பேசிய அவர் நாடாளுமன்ற தேர்தல் தான் தங்களுக்கான பல பரீட்சை என்று தெரிவித்தார். எந்த தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கான பலப்பரீட்சை என்பது எங்களுக்கு தெரியும். 2024 எங்க தேர்தலுங்கன்னா அது எங்களுக்கான பலப்பரீட்சை. மோடி ஐயாவுடைய 10 வருஷத்தை மக்கள் எடை போட போறாங்க. அதற்கு நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இடைத்தேர்தலில் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எனினும் இடைத்தேர்தல் நிலைப்பாடு குறித்து தமிழ்நாடு பாஜக வெளிப்படையாக இதுவரை எதனையும் அறிவிக்கவில்லை. இதனால் முடிவெடுக்க முடியாத நிலையில் பாஜக உள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு பொதுவான சின்னத்திலேயே போட்டியிட வேண்டிய நிலை இருப்பதாக மூத்த பத்திரிகையாளர் லட்சுமி குறிப்பிடுகிறார். எனவே முடிவெடுப்பது என்பது சிக்கலாக இருந்தாலும் பாஜக போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக அவர் கூறுகிறார். பாரதிய ஜனதா கட்சிக்கு எல்லா சைட்லயுமே இது சிக்கல் தான். அதிமுகவில் எந்த ஃபேக்ஷனை சப்போர்ட் பண்ணுன்றதும் அவங்களுக்கான சிக்கல். போட்டியிட்டா தோல்வி உறுதி. தோல்வி உறுதின்ற போது திமுகவுக்கு எதிராக களத்துல இருக்க முடியல அப்படிங்கறதும் அவங்களுடைய சிக்கல் ஆயிரும். இப்ப எல்லா சைட்ல இருந்துமே சிக்கல் தான். அதனால இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் முடிவெடுக்கக்கூடியது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய சிக்கலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு கிடைச்ச தகவல் படி பாரதிய ஜனதா கட்சி கட்டாயம் போட்டியிடுவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 31ஆம் தேதி தொடங்கும் நிலையில் அடுத்த சில நாட்களில் பாஜக தனது நிலைப்பாட்டை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.